அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். இதுவரை 11 வரையிலான வசனங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையிலான வசனங்களை நாம் பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக இந்த நாளிலே அந்த 12வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 12வது வசனம். இந்த 12வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த 12வது வசனத்திற்கு நாம் எப்படி தலைப்பு கொடுக்கலாம் என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன், அவனுக்கு வரக்கூடிய விளைவு, பின் விளைவு என்ன என்பதை குறித்து இந்த 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இதற்கு முன்பதான பகுதியிலே சோதனை எப்படி வரும், எப்படி அதை மேற்கொள்வது, இந்த சோதனையிலே மறைந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, மகிமை என்ன, மேன்மை என்ன, இதையெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார் யாக்கோப். இந்த 12வது வசனத்திலே விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்காக, ஆயத்தப்படுத்துவதற்காக இன்னும் ஆழமான ஒரு காரியத்தை இந்த 12வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். இந்த 12வது வசனம் விசுவாசிகளை மட்டுமே தேவன் சோதிப்பதை வெளிப்படுத்துகிறது. அவிசுவாசிகளை தேவன் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவிசுவாசிகளுக்கு சோதனையை கொடுத்து அவர்களை பரிசோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் தேவனுக்கு இல்லை. அப்ப விசுவாசிகளுக்கு சில சோதனையை கொடுக்கிறார் என்றால் விசுவாசிகளை உருவாக்குவதற்காக. அந்த விசுவாசிகளுக்கு இந்த சோதனைகளை கொடுத்து அவர்கள் எந்த இடத்திலே நிற்கிறார்கள், எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள், தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள இடைவெளி என்ன, உறவு என்ன, இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். அப்ப இந்த 12வது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், பலவிதமான சோதனைகள். இந்த 2வது வசனத்துல என்ன நம்ம வாசித்தோம்? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. அப்ப சோதனைகளில் பல விதங்கள் இருக்கிறது இல்லையா? அதைத்தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். தேவனால் வருகிற சோதனை என்ன, பிசாசினால் வருகிற சோதனை என்ன, நம்முடைய சுய இச்சையினால் வருகிற சோதனைகள் என்ன, இதையெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த 12வது வசனத்தை நம்ம எப்படி ஆராய்ந்து பார்க்கலாம் என்றால், 12வது வசனத்தை 3ஆக நாம் பிரித்து கொள்ளலாம். 3 காரியங்களாக, 3 தலைப்புகளாக நம்ம பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது பகுதி, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அடுத்தது, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். முதலாவதாக சோதனை. அடுத்தது, தேவன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்தது, சோதனை, பாக்கியவான், கிரீடம். சோதனை, பாக்கியவான், கிரீடம். இப்ப முதல் பகுதி, சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லும் போது உலகத்தாருக்கு அது ஒரு விகற்பமாக இருக்கும். என்னடா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா? இப்போ பாக்கியவான் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன? Blessed is the man அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார். பாக்கியவான் அப்படி என்றால் வேதத்திலே பாக்கியவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் சந்தோஷம் உடையவன், மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரன், ஆனந்தத்திற்கு சொந்தக்காரன். தேனி ஆனந்தம் ஜவுளி கடையில் மகிழ்ச்சி, தப்பா எடுத்துடக்கூடாது. சின்னம்னூர் சபையில் அவ்வளோ பெரிய பணக்காரர் இருக்காரா, தேனி ஆனந்தத்துக்கு சொந்தக்காரன்? அந்த சொந்த ஆனந்தம் அல்ல, மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரன் இல்லையா? அப்போ தேவன்
விசுவாசிகளை மகிழ்ச்சி உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு, சந்தோஷம் உடையவர்களாய் மாற்றுவதற்கு சோதனையை அனுமதிக்கிறார். பாக்கியவான் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? சந்தோஷம் உடையவன். இந்த பாக்கியவான் என்பது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 11 வரையிலான பகுதியை வாசித்து பார்ப்போமானால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரையிலான வசனங்களை வாசித்து பார்ப்போமானால் 9 முறை இயேசு கிறிஸ்து பாக்கியவான் 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 என்று சொல்லிக்கொண்டே வருவார். அப்போ சந்தோஷமுடையவர்கள் சந்தோஷமுடையவர்கள் சந்தோஷமுடையவன். அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ சோதனையை சகிக்கிறாய் என்றால் ஒருவேளை தற்போது துன்பம் இருக்கலாம், கவனிக்கலாம். தற்போது வேதனை இருக்கலாம், தற்போது அவமானங்கள் வரலாம், தற்போது இழப்புகள் வரலாம். ஆனால் அந்த சோதனையின் முடிவிலே உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். தேவன் நிச்சயம் தருவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். சோதனை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா கொஞ்ச காலம்தான். அந்த சோதனை எதுவுமே உலகத்தில் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய துன்பமானாலும் நிரந்தரம் அல்ல, சோதனைகளானாலும் நிரந்தரம் அல்ல, ஐஸ்வர்யமானாலும் நிரந்தரம் அல்ல, வேலையானாலும் நிரந்தரம் அல்ல, வியாபாரமானாலும் நிரந்தரம் அல்ல, நிலங்களானாலும் நிரந்தரம் அல்ல, வீடுகளானாலும் நிரந்தரம் அல்ல, அதே போல் சோதனை ஆனாலும் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் நிரந்தரம் அல்ல. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லும் போது அது என்றைக்கு கிடைக்க போகுது, அந்த மகிழ்ச்சி எப்போது வரப்போகிறது, அதுதான் முக்கியம். அதான் விசுவாசிகள் சிந்திக்கணும். தற்காலிக உலகத்தில் ஆண்டவர் தர்றாரு இல்லைன்னு சொல்ல முடியாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரத்துடனும் துதியுடனும் ஆண்டவருக்கு விண்ணப்பத்தோடு தெரியப்படுத்தணும். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நம்முடைய சிந்தனைகளை ஆண்டு கொள்ளும், நம்முடைய இருதயத்தையும் ஆண்டு கொள்ளும். இப்போ உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அதன் மத்தியிலும் அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார் ஒழிய பூரணமாக அவைகளை நம்மை விட்டு தேவன் மாற்றுகிறவர் அல்ல. ஆனால் நித்தியமான சந்தோஷம் ஏசாயா 35:10 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்ப வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல். பார்த்தீங்களா? அப்போ அந்த நித்தியமான மகிழ்ச்சி சோதனையை சகிக்கக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய நித்தியமான சந்தோஷத்தை எப்போது தருகிறார் என்றால் தேவன் தமது வருகையிலே நித்தியமாக கொடுப்பார். அதுவரை காத்திருக்கணும். நாளைக்கே கிடைச்சிடும். ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்துட்டா ஞானசானம் எடுத்த விசுவாசிக்கு அப்புறம் அவ்வளோ சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், வாழ்க்கையில் ஆனந்தம்தான், ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம். அதெல்லாம் தவறான போதனை. அப்படி வேதத்தில் சொல்லவே இல்லை. அப்போ சோதனையை சகிக்கக்கூடிய மனிதனுக்கு தேவன் கொடுக்குற ஒரு பட்டம், நீ பாக்கியவான், நீ சந்தோஷம் உடையவன், இப்போ நீ சகித்துக்கொள். ஆனால் உனக்காக நான் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன். அதை 3வது பகுதி சொல்லுது. அடுத்தது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அடுத்த பகுதியை நம்ம பார்க்கிறோம், அவன் உத்தமன் என்று. அப்ப தேவன் சோதனையை நமக்கு எதற்காக அனுமதிக்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் உத்தமர்களாக விளங்க பண்ணுவதற்கு. இயேசு கிறிஸ்து ஞானசானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். அடுத்து என்ன நடந்தது? அவன் 4 அதிகாரம், மத்தேயு 4 அதிகாரம், லூக்கா 4 அதிகாரம் படித்து பார்ப்போமானால் அவர் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஏன் கொண்டு போகப்படுகிறார்? அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே பிசாசு அவரை குற்றப்படுத்தக்கூடாது. அவர் ஆரம்பித்த பின்பு அவரை குற்றப்படுத்தக்கூடாது பிசாசு. அதான் வந்து சோதித்து பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து தம்மை உத்தமர் என்று விளங்க செய்கிறார். சோதனை எல்லாம் மேற்கொள்றாரு. நம்மளால் மேற்கொள்ள முடியுமா? நம்மளால் மேற்கொள்ள முடியாது. அவன் ஒரு சோதனையை கொடுத்தாலே தலைகளாக விழுந்துருவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அந்த சோதனைகளை சகித்தாரு, வெற்றி பெற்றாரு.
இப்ப 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? சோதிக்கப்பட்டாங்க. 40 ஆண்டு காலமும் மறுபடியும் தோல்வி. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாட்கள் உபவாசம் செய்து பிசாசை நித்தியமாக நிரந்தரமாக எப்போதும் தோற்கடித்தார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அப்ப அவரை பின்பற்றக்கூடிய நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை போல உத்தமர்கள் என்று விளங்க செய்யணும். நீங்களும் நானும் உத்தமர்கள் என்று நம்மை நாமே விளங்க செய்ய முடியாது. அதுக்கு ஆண்டவருடைய உதவி தேவை. அப்ப சோதனையை ஆண்டவர் எதற்கு கொடுக்கிறார் என்றால், நாம் உத்தமத்தில் இருக்கிறோமா, உத்தமத்தை மீறி தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கிறோமா என்பதை வெளிப்படுத்துவதற்கும் சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். இந்த சோதனை வரும்போது தான் என்னை பற்றி எனக்கு தெரியும், எனக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்கு, நான் உண்மையிலேயே கடவுளை பின்பற்றுகிறேனா, நான் உண்மையிலேயே தேவனை நேசிக்கிறேனா. அந்த சோதனையை நான் சகித்தால் தேவனை நான் நேசிக்கிறேன். சோதனையை ஏற்றுக்கொண்டால், சந்தோஷமாக வரவேற்றால் நான் தேவனை நேசிக்கிறேன், நான் என் உத்தமத்தில் இருக்கிறேன். 26:11 மட்டும் வாசிங்க. சங்கீதம் 26:11. போதும். நானும் என் உத்தமத்திலே நடப்பேன். அப்ப சங்கீதக்காரர் சொல்றாரு, தாவீது, நானும் என் உத்தமத்திலே நடப்பேன். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக உத்தமத்திலே நடக்கணும். அப்ப உத்தமத்தில் நீங்களும் நானும் உத்தமத்தில் தான் நடக்கிறோம், சரியாகத்தான் இருக்கிறோம் என்பதை விளங்க செய்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக தேவன் சில நேரங்களிலே சோதனைகளை அனுமதிக்கிறார். அந்த சோதனை வரும்போது தான் தெரியுது. இப்ப யோபுக்கு சோதனை வந்தது. ஏற்கனவே தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தாரு, அவன் உத்தமனோ சன்மார்க்கனோ. இப்ப சோதனை வந்து எல்லாவற்றையும் இழந்த பின்பும் அவன் என்ன செய்தான் சொன்னா, சன்மார்க்கனாத்தான் இருந்தான், உத்தமனாத்தான். அந்த உத்தமனா தன்னை விளங்க செய்தான் இல்லையா? அப்ப கர்த்தர் கொடுத்த அந்த அனுமதித்த அந்த சோதனையின் மத்தியிலையும் அவன் சோர்ந்து போகாதபடிக்கு தன்னை உத்தமன் என்று விளங்க செய்தான். இப்ப நீங்களும் நானும் பல நேரங்களிலே இந்த சோதனை வரும்போது விழுந்துடுறோமா, ஆண்டவரை மறுதளிக்கிறோமா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நமக்கு நாமே கற்றுக்கொள்வோம், ஆஹா இந்த சோதனை வந்த உடனே பாரு ஆண்டவருக்கு எதிராக பேசிட்டேனே, அப்ப நான் என் உத்தமத்தில் நடக்கலை. அப்ப நம்முடைய நன்மைக்காகத்தான் இந்த சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். இப்போ எக்ஸாம் வருது பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த எக்ஸாம் முடிவில் அந்த ரிசல்ட் வந்த பிறகுதான் இவங்க எப்படி படித்தாங்க, உண்மையா படித்தார்களா, ஊரு சுட்டார்களா, இதெல்லாம் எப்போ தெரியும்? இந்த மார்க் வரும்போது தான் தெரியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை அனுமதிக்கிறார் என்றால் நாம் உத்தமத்தில் இருக்கிறோமா, உத்தமமான வழியில் நாம் நடக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ளணும், நமக்கு விளங்க செய்யணும். அதுக்காக தேவன் என்ன செய்கிறார்? சோதனைகளை. அப்போ உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தருக்கு உங்களை பற்றி என்னை பற்றி தெரியுமா தெரியாதா? நம்ம அழைக்கும் போதே, அழைப்பதற்கு முன்பதாகவே கர்த்தருக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல நம்ம விழுவோம் என்பது அவருக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல நம்ம நிற்போம்னு அவருக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல நம்ம தோற்று போவோம்னு தெரியும். ஜெயம் பெறுவது எல்லாமே அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அப்ப சோதனையை நமக்கு கொடுக்க காரணம் என்ன? எனக்கு விளங்க செய்வதற்காக, நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக தேவன் சோதனையை அனுமதிக்கிறார் இல்லையா? அப்போ அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, தாவீது அடிக்கடி சொல்றாரு, என்னை பரிசோதித்து பார் ஆண்டவரே, என்னை பரிசோதித்து பார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். கர்த்தாவே என்னை நீ பரிசோதித்து பார். ஆபிரகாம தேவன் என்ன செய்தாரு? எதற்கு? ஆபிரகாம பலப்படுத்துவதற்கு இல்லையா? ஆனால் ஆபிரகாமை பற்றி தெரியும், கர்த்தருக்கு நன்றா தெரியும். ஆனால் ஆபிரகாமும் வந்து ஈசாக்க பலியிட கொண்டு போவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் என்ன செய்தார்? வேலைக்காரன் சொன்னாரு, நானும் பிள்ளையாண்டானும் திரும்ப வருவோம், நானும் பிள்ளையாண்டானும். அப்ப அர்த்தம் என்ன? அவனுக்குள்ள விசுவாசம். அதனாலதான் அவன் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பார்த்தீங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சோதனைகளை அனுமதிக்கும் போது நம்மை உத்தமர்களாக மாற்றுவதற்கு, உத்தமர்களாக நிலைநிறுத்துவதற்கு தேவன் சோதனைகளை
நம்ம புரிந்து கொள்ளணும் எந்த இடத்துல இருக்கிறோம். போன வருடத்துக்கு இந்த வருடம் நம்ம எப்படி இருக்கோம், மாற்றம் இருக்குதா? அந்த சோதனைகள் வரும்போது தான் நமக்கு தெரியுது இல்லையா? நல்லா போய்கிட்டு இருப்போம், நல்லா ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம், நல்லா ஊழியத்தில் எல்லாம் இருப்போம். நம்ம என்ன நினைப்போம், நல்லா ஊழியம் செய்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் மற்ற எல்லாரையும் விட நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். அப்போ தான் தேவன் ஏதாவது ஒரு சின்ன அடி கொடுப்பாரு. எது கொடுக்குறாருன்னா, தம்பி கொஞ்சம் யோசி, நீ சிந்திக்கிற நீ சரியா இருக்கன்னு, உன் பார்வையில் என்னுடைய பார்வையில் நீ உத்தமத்தில் நடக்கிறாயா? அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு நானே நீதிமானாக இருப்பதை விட, மற்றவர்கள் என்னை குறித்து நீதிமான் என்று சொல்வதை விட, கர்த்தருடைய பார்வையிலே நான் நீதிமானாக இருக்கிறேனா, அதாவது உத்தமனாக இருக்கிறேனா, என் உத்தமத்திலே நடக்கிறேனா என்பதை அறிந்து கொள்வதற்காக தேவன் சோதனையை. அடுத்த பகுதி, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை. இந்த சோதனையை சகிக்கிற மனிதனை ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார். எனக்காக நீ சோதனையை சகித்த, எனக்காக அவமானப்பட்ட, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒரு நாள் எனக்கு ஒரு லாபம், நீ எப்படி வேணாலும் போ விட்டார் ஆண்டவர் இல்லையா? இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது. அவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆட்களை வேலைக்கு வைத்து அந்த கம்பெனி நல்லா வளர்ந்து வருது. இந்த கம்பெனி ஓனர் நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் அந்த தொழிலாளிகளை கண்டுகொள்கிறாரா? கண்டுகொள்ள மாட்டார். இவர் பயனடைந்துடுறாரு, தொழிலாளிகள் கஷ்டப்படுறாங்க இல்லையா? போன முறை கூட நான் சொன்னேன், இந்த கேரளாவில் இந்த ஏலப்பாறை என்கிற பகுதியில் தேயிலை தோட்டங்கள் மூடப்பட்டுருச்சு. இந்த தேயிலை தோட்டங்களில் கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பங்கள் பட்டினி, ஒரு நேர ஆகாரம் கூட இல்லை. அங்கே இருக்கிற பெண்கள் என்ன செய்கிறார்கள், வேறு வழி இல்லாமல் கணவனை பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக சரீரங்களை விற்று, சொந்த சரீரத்தை விற்று குடும்பம் நடத்துகிறார்களாம். எவ்வளோ பரிதாபமான ஒன்று இல்லையா? அப்போ ஓனர் என்ன பண்ணார், அவருடைய தேவை முடிஞ்சோன்னா அந்த எஸ்டேட்டை பூட்டி போட்டு அவர் போயிட்டார். நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நம்ம சோதனையை நமக்கு அனுமதித்து அப்படியே விட மாட்டார். அந்த சோதனையை சகிக்கிறோம். ஏன் சகிக்கிறோம்? சோதனையை சகிப்பதன் அடிப்படை என்ன, காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதன் சோதனையை சகிக்கிறான் என்றால் அவன் தேவனை நேசிக்கிறான் என்பதுதான் அர்த்தம். புரியுதா இல்லையா? நான் சோதனையை சகித்தால் தேவன் மீது எனக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். தேவன் மீது எனக்கு அன்பு இல்லாவிட்டால் நான் சோதனையை சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சோதனையை சகிக்கிற இல்லையா, எனக்காக நீ பாடுபடுற, எனக்காக அவமானப்படுற. சுவிசேஷ வேலைக்கெல்லாம் போகும்போது சில இடத்துல நாயின்றான், எரும மாடுன்றான், அறிவு கட்டவனேன்றான், அடிக்கிறான், செருப்பு கழட்டி அடிக்கிறான். வட மாநிலத்தில் ஒரு ஊழியரை ஒரு அம்மா 60 வயசு இருக்கும், அத்தனை பேர் முன்னால் செருப்பை கழட்டி அந்த அடி அடிக்கிறாங்க. அவர் கையெடுத்து கும்பிடுறாரு, ஆனாலும் தொடர்ந்து செருப்பால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கெல்லாம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. பாடுகளை சோதனைகளை சகிப்பதற்கான கிரீடங்கள், 5 விதமான கிரீடம். அதை நான் சொல்லித்தான் நிறைவு செய்வேன். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின. அப்ப அன்பு கூறுகிறவர்கள் அந்த அன்பை எப்படி விளங்க செய்யணும்னு சொன்ன, கிரியையில. உமக்காக நான் சோதனைகளை சகிப்பேன், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் நான் பொறுத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷம் என்ன? ஜீவ கிரீடம். 5 விதமான கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய வெகுமானங்கள் என்பது, பிரதிபலன் என்பது நிறைய இருக்கு. ஆனால் முக்கியமாக 5 விதமான கிரீடங்களை தேவன் வைத்திருக்கிறாராம். அதில் முதன்மையானது எது? சோதனையை சகிக்கிற மனுஷன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜீவ கிரீடம் இல்லையா? அப்போ 5 விதமான கிரீடங்களை வேதம் இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தருது. அதை பவுல் தெளிவாக சொல்கிறார். முதல் கிரீடம் அழியாத கிரீடம். வீட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு நேரம் இல்லாத அப்படின்னால பார்க்கலாம். முதல்ல அழியாத கிரீடம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் சொல்கிறேன், நீங்கள்
மனதில் வைத்துக்கொள்ளலாம், வீடுகளில் போய் நீங்கள் பார்க்கலாம். சரியா? இந்த அழியாத கிரீடம் 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்பட்டிருக்கிற அழியாத கிரீடம் எதற்காகவென்றால் ஒழுக்கமான வாழ்விற்காக. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எப்படி ஓடணுமா? ஒழுக்கத்தோடு ஓடணுமா, கட்டுப்பாடோட ஓடணும். அப்போது விசுவாச வாழ்க்கையில் விசுவாசிகளாக நாம் மாற்றப்படும் போது, ஊழியர்களாக மாற்றப்படும் போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்கமுள்ளவர்களாய் வாழ்ந்தால் அந்த ஒழுக்கமுள்ள வாழ்வுக்கு கொடுக்கக்கூடிய கிரீடத்தின் பெயர் என்ன? அழியாத கிரீடம். அடுத்ததாக 2வது மகிழ்ச்சியின் கிரீடம். இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் என்பது 1 தெசலோனிக்கேயர் 2:19 1 தெசலோனிக்கேயர் 2:19 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவும் மற்றவர்களை சீஷர்களாக மாற்றுவதற்காகவும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷர்களாக்குங்கள் அப்படின்னார் இல்லையா? அப்போ சுவிசேஷம் அறிவிப்பவர்களுக்கும் சீஷர்களை உருவாக்குவர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய கிரீடத்தின் பெயர் என்ன? மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கி 2:19. 3வதாக நீதியின் கிரீடம். இந்த நீதியின் கிரீடம் என்பது 2 தீமோத்தேயு 4:8. 2 தீமோத்தேயு 4:8. இந்த நீதியின் கிரீடம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் கர்த்தரின் வருகைக்கு காத்திருப்பவர்களுக்காக. யாரெல்லாம் கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கப்படும்? நீதியின். சில பேருக்கு ஆண்டவர் வரவே வேணாம், கொஞ்சம் லேட்டாக வரட்டும், அவர் அதுக்கு இப்போ வர போகிறாரு, இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு, நிறைய காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கு. கர்த்தருடைய வருகையை பற்றி சில பேருக்கு பாரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற யாவருக்கும் நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும். 2 தீமோத்தேயு 4:8. 4வதான கிரீடம் ஜீவ. அதை தான் இப்போ பார்த்தோம். யாக்கோபு 1:12. இந்த ஜீவ கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுது? இப்போ தானே பார்த்தோம். சோதனையை சகிக்கிறவர்களுக்கு இந்த நீதியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. 5வதாக மகிமையின் கிரீடம். 1 பேதுரு 5:4. 1 பேதுரு 5:4. இந்த கிரீடத்திற்கான பெயர் என்ன? மகிமையின் கிரீடம். இந்த மகிமையின் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் தேவனுடைய மந்தையை உண்மையாய் மேய்த்ததற்காக. தேவனுடைய மந்தையை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஊழியர்கள், மேய்ப்பர்கள், உதவியாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கிரீடம். ஆமா, அதைத்தான் அந்த இடத்துல மகிமையின் கிரீடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகிமையின் கிரீடம் தேவனுடைய ஊழியத்திலே உண்மையாக இருக்கும்போது, எவ்வளோ பாடுகள் வந்தாலும், எவ்வளோ சோதனை வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், அவமானம் வந்தாலும், சாப்பாடே இல்லாவிட்டாலும் அந்த மந்தையை உண்மையாக மேய்க்கணும். உண்மையாக மேய்க்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன? மந்தையிலேருந்து நமக்கு லாபம் வந்தால் போதும், மாதம் நமக்கு ஒரு வருமானம் வந்தால் போதும், நாம் விசுவாசிகளை வச்சு காலத்தை ஓட்டிடலாம், விசுவாசத்தை வைத்து என் பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம், விசுவாசிகளை வைத்து ஒரு வீடை கட்டிக்கலாம், விசுவாசிகள் கொடுக்குற வருமானத்தை வைத்து கார் வாங்கிக்கலாம். இப்படியெல்லாம் இருப்பவர்களுக்கு அல்ல இந்த கிரீடம். விசுவாசிகள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் விசுவாசிகளை நேசிக்கணும், விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ள நடத்தணும். அதுக்காக சபையில் நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது என்பது அல்ல, அது விசுவாசியுடைய பொறுப்பு, அது வேறு. ஆனால் ஊழியருடைய பொறுப்பு என்ன? தேவனால் கொடுக்கப்பட்ட மந்தையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மேய்க்கணும் இல்லையா? ஊழியத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் எல்லாம் அப்படியே ரொம்ப வருமானம் நிறைய கிடைக்கும், கார் பங்களான்னு நம்ம வாங்கிடலாம், பெரிய ஆள் ஆயிடலாம், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே நாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களுடைய பொண்ணையும் பொருளையும் நான் விரும்பலை, உங்கள் ஆத்துமா இருக்கு இல்லையா, அதைத்தான் நேசிக்கிறேன் அப்படின்றாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரீடத்தின் பெயர் என்ன? மகிமையின். இன்னைக்கு துன்பம் இருக்கு, சபையில் பிரச்சனை இருக்கு, சபையில் போராட்டம் இருக்கு, இதற்கெல்லாம் ஒரு நாள் கர்த்தருடைய வருகையில் என்ன கிடைக்கும்? மகிமையின் கிரீடம் கிடைக்கும். அப்போ
இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் யாக்கோபு நமக்கு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ சோதனையை சகிக்கிறியா, துன்பப்படுறியா, நீ கவலைப்படாத தம்பி, தங்கச்சி, நீ கவலைப்படாத. உனக்காக என்ன கிரீடம் காத்துக்கிட்டு இருக்கு? ஜீவ கிரீடம் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. சோதனை வரட்டும், அதை சந்தோஷமா வரவேற்றுக்கோ. ஆண்டவர் நிமித்தம் சோதனை வந்தா அந்த சோதனையை என்ன செய்யணும்? சகிக்கணும், வரவேற்கணும். சோதனையை, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே சோதனையை தருவதற்கு நன்றி அப்படின்னு சொல்லதான் விசுவாசி. அப்படி சொல்லுகிறவர்கள் தான் ஊழியர்கள். சோதனையே எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையிலே நீர் எப்படிப்பட்ட சோதனையை தந்தாலும் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான விசுவாசியாக, ஊழியர்களாக இருக்க முடியும் என்பதை இந்த இடத்துல நமக்கு தெளிவாக கற்றுத்தர இந்த வேளையில் நாம் யாவரும் ஜெபிக்கவிருக்கிறோம்.